மக்களாட்சியுடைய உண்மையான தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இவிஎம் மிஷின்களை தவிர்த்து பழைய வாக்குச்சீட்டு முறைகளை நாம் கொண்டு வர வேண்டும். இவிஎம் மிஷினுக்கு நீங்க 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் என்பது ஒரு புரோகிராமின் அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த புரோகிராம உங்களாலே என்னாலையும் கண்ணால பார்க்க முடியாது. அந்த புரோகிராமுடைய உள்ளடி வேலைகள் பலவை செய்ய முடியும். அந்த புரோகிராம் பதிவு செய்யும் போது கரெக்டா காமிச்சிட்டு டிஸ்பிளேல வேற மாத்தி காட்டணும்னு உள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் சாத்தியப்படும். ஒரு 500 டெஸ்டிங்க்கு கரெக்டா ரிப்போர்ட்டை காட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த 500 டெஸ்டிங்க்கு மேல ரிப்போர்ட்டை மாத்த முடியும். இது எல்லா புரோகிராம் பண்ண அத்தனை நபர்கள் தெரியும். தமிழகத்தில் இல்லாத ஐடி ஊழியர்கள் கிடையாது, புரோகிராமர்ஸ் கிடையாது. உங்க அத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும். ஆனா பயப்படுறீங்க. தேர்தல் ஆணையம் இவிஎம்ஐ புறந்தள்ள வேண்டும். தமிழக மக்கள் இவிஎம்க்கு எதிராக நிற்க வேண்டும். உங்களுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு நீங்க சொல்லுவீங்க. வாக்குச்சீட்டு இதெல்லாம் நிறைய பிரச்சனையானனால தான் இவிஎம் கொண்டு வந்தாங்க. அது பொட்டியவே மாத்திடுறாங்க. அன்னைக்கு பொட்டியை மாத்துறாங்க. ஏன்னா அன்னைக்கு சிசிடிவி இல்ல. நமக்கு இன்னைக்கு சிசிடிவி லைவ் ஃபுட்டேஜ்ல போட முடியும். 24/7 லைவ் நாங்க காட்ட முடியும். மக்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிருங்க. லைவ் கொண்டு போட்டு விட்டுருங்க. வாக்கு போட லைவ் கொண்டு போடுங்க. லைவ் கொண்டு போட்டா மக்களுடைய உளவியல் மாறும். சரி, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைவ் ஆக்குங்க. பண்ணலாம்ல? இப்ப இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது 1000 முறைகேடுகள் நடக்குது தேர்தல் ஆணையத்துக்குள்ள. தேர்தல்ல நிறைய ஏமாற்ற வேலைகளை திமுக செய்கிறது, ஆளுங்கட்சிகள் செய்கிறது, பாஜக எதிராக மாபெரும் சதி நடக்கிறது, அமெரிக்கா உளவுத்துறை செய்கிறது, எல்லாம் சொல்றீங்க. இதே தேர்தல் ஆணையம் இதே பாஜக அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துடைய பூத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எந்த அமைப்புக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஓட்டு ஏமாற்றப்பட்டிருக்கு, அங்க ஏமாத்திட்டாங்க, ஏதோ ஒன்னு சொல்றோம் அப்படின்னா, இல்ல பூத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இதுக்கு சிசிடிவி தான் ஒரு பிரதான ஆதாரமாக இருக்க முடியும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குது. இதுதான் இங்க நடக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கு யார் பயப்படுவா? கேள்வி. இப்ப தமிழக காவல்துறை சிசிடிவி போடுது. யாரை கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி போடுது? மக்களை கண்காணிக்கிற. என்ன நடக்க கூடாதுங்கிறதுக்காக சிசிடிவி வைக்கிறீங்க. திருட்டு நடக்க கூடாதுங்கிறதுக்காக சிசிடிவி வைக்கிறீங்க. திருடர்களுக்கு தான் சிசிடிவி கண்டு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் வெளியிடக்கூடாது? தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப இவிஎம்க்கு எதிராக தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். இவிஎம்ஐ நாங்கள் ஏற்க மாட்டோம். பழைய வாக்குச்சீட்டு முறையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக லைவ் கவுண்டிங் இல்லைன்னா லைவ் கவுண்டிங் எடுத்து விட்டு அதை தேர்தலுக்கு அப்புறம் அது வெளியிடக்கூடிய தன்மை, இந்த அடிப்படையில் தேர்தலுடைய வழிமுறைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதுதான் நமக்கான உண்மையான ஜனநாயகத்தை காக்கிறதுக்கான ஒரு வழியாக